இந்த பையன் நீங்க தானே தூக்கிட்டு வந்து போட்டீங்க. இப்போ பணத்த காணுமே. நான்லாம் எதையும் பார்க்கல. அந்த பை கிடந்துச்சு. அத கொண்டு வந்து தூக்கி போட்டேன். அவ்வளவுதான். எனக்கெல்லாம் வேற எதுவும் தெரியாது. பாருங்க 10 லட்சத்தை நான் இதுல தான் வச்சிருந்தேன். அத மட்டும் எடுத்துக்கிட்டு பையன் தூக்கி போட்டு வெளிய போ சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப என் காசு வந்தா. ஏய் மைனா, நீ தானடி அங்க இருந்த? பைக்குள்ள பணம் எல்லாம் இல்லல்ல? நீ சொல்லுடி. ஆமா அம்மா பையன் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. சரி பணம் போனா திரும்ப சம்பாதிக்கலாம். மானம் போனா திரும்ப சம்பாதிக்க முடியுமா? இளமதி மட்டும் இல்ல, என்னோட மானமும் அதுல பாதிக்கப்பட்டு வீடியோ போட்டு இப்படி என்ன அவமானப்படுத்தின ஆளு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நீங்க பைய தூக்கி வெளியே போட்டாலும் சரி, இல்ல என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் சரி, இந்த பரம இங்க இருந்து அசைய கூட மாட்டான். இங்க பாரு, எதையாவது சொல்லி இங்கே இருந்துடலாம்னு நினைச்சிடாத. நடந்ததை தான் சொல்றேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ போட்டது யாருன்னு ரொம்ப பெரிய ஆதாரம் என் கையில இருக்கு. என்ன பிரமா சொல்ற? ஆமா பெருசு, நான் ஒன்னும் சும்மாலாம் சொல்லல. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்க. ரொம்ப ஓவர். ஓவராலாம் பேசல, கையில ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். யார் அப்படி பண்ணது? என்ன ஆதாரம் வச்சிருக்க? கொஞ்சம் காட்டு. அவ்வளவு சீக்கிரம் ஆதாரத்தை காமிச்சிட்டா இந்த பரமனோட மவுஸ் என்ன வருது? அதனால இன்னைக்கு ஒரு ராத்திரி டைம் யார் இத பண்ணாங்களோ அவங்களே வந்து இத நான் தான் பண்ணேன், இதுதான் காரணம்னு சொல்லிட்டா நானே அவங்கள மன்னிச்சு விட்டுறேன். நீ யாரும் மன்னிக்கிறதுக்கு? அசிங்கப்பட்டது நான். நானும் தான் அசிங்கப்பட்டிருக்கேன். ஐயோ. விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 50-50 வச்சுப்போமா. பாரு, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் அவங்களுக்கு டைம் தரேன். நான் தான் தப்பு பண்ணேன்னு அவங்க ஒத்துக்கல, அதுக்கப்புறம் காலையில அந்த ஆதாரத்தை எடுத்து எல்லாரும் முன்னாடி காட்டுவேன். பெரிய பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு. ஆளை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி அவங்க முகத்தரையை கிழிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போலாமா வேணாமான்றத நானே யோசிச்சு முடிவு